ரம்யா வீட்டுக்கு வந்த நேரம் நம்ம அண்ணன் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்கன்ற ஒரு உண்மை இப்பதாங்க வீட்ல உள்ள மொத்த பேருக்கும் தெரிய வருது. ஏன்னா ரம்யா வந்ததுமே நம்ம அண்ணன் வந்து வாமிட் எடுக்குறாங்க. இதனால அண்ணன் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்ற ஒரு உண்மை தெரிய வந்ததுமே, ரம்யா இவ்ளோ பெரிய சூழ்ச்சி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அது என்ன சூழ்ச்சி, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரம்யா இருந்துகிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கா. ஒரு வழியா சரவணன் வந்து வெளிய அடிச்சு தொரத்திட்டோம் அப்படின்ற மாரி சந்தோஷமா இருக்குன்ற சமயத்துல, மறுநாள் ஆகுது கேட்குறாங்க. செண்பகம் என்னம்மா சந்தோஷமா போச்சான்னு, "இல்ல ஆன்ட்டி மைண்ட் சரியில்லாதனால இத அப்படியே நான் விட்டுட்டேன்" அப்படின்ற மாரி, "நாங்க வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம்" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சிடுறா. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் வந்து வியாக் வியாக்குன்னு வாமிட் எடுத்துட்டு ஓடுறாங்க. வேகமா வந்து ஓடுறாங்க. இத பார்த்ததுமே என்ன ஃபுட் பாய்சனா தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி ரம்யா சொல்றா. ஏன்னா செண்பகம், "என்னம்மா இவ வாந்தி எடுக்கிறா? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆன்ட்டி நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் ஆன்ட்டி" அப்படின்ற மாரி அவ வந்து நம்ப உடனே வந்து சண்முகம் வந்து, "என்னாச்சு கண்ணு? தெரிலம்மாம்மா வாமிட்டா வருதுன்னு" சொல்லிட்டு உடனே டாக்டர வர வச்சுடுறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்ததுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்திக்கு படபடன்னு இருக்கு. "என்னடா இது? என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்தா, "வாழ்த்துக்கள் நீங்க அப்பாவாக போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க பார்த்து சொன்னதுமே, கார்த்திக் இந்த உலகத்திலேயே சந்தோஷமா யார் இருக்காங்க பார்த்தா கார்த்திக். அவ்ளோ ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. அதே ஆப்போசிட்ல இத கேட்ட ரம்யாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. எனக்கு சொந்தமாகாதவன் எவளுக்கும் சொந்தமாகக்கூடாது. இல்ல இந்த குழந்தை பொறக்கக்கூடாது அப்படின்ற மாரி மனசுல வந்து தீய சக்திய கொண்டுட்டா. உடனே வந்து வீட்ல உள்ள எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த செண்பகம் சரவணன் கூட சந்தோஷமாயிடுதுங்க. ஏன்னா தம்பியோட குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இந்த செண்பகம் சொல்றா, "ம்மா எப்படியாச்சும் வந்து நீ இன்னும் ஒரே மாசத்துல பிரெக்னன்ட் ஆயிடுற" அப்படின்ற மாரி இவள பார்த்து சொல்லவுமே, ஐயோ! இப்பதானே கஷ்டப்பட்டு சமாளிச்சு என்னென்னமோ பண்ணி தடுத்தோம். இந்த அண்ணன் வாமிட் எடுத்து மறுபடியும் நம்மள மாட்டி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, செண்பகம் வந்து சொல்றாங்க சரவணன் கிட்ட, "இங்க பார்றா, நீ தான் மூத்தவன். அப்போ நீ சீக்கிரமா குழந்தை பெத்தா தான் மரியாதையா இருக்கும். அதனால என்ன பண்ணணுமோ அத பண்ணிடு" அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா நீ கவலையே படாதம்மா. இன்னைக்கு கச்சிதமா முடிச்சிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து ரம்யாவுக்கு கோவம் தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ரம்யாவுக்கு பிபி, பிரஷர் எல்லாம் எகிற ஆரம்பிக்கவுமே, உடனே வந்து ரம்யா சொல்றா, "இவள என்ன பண்றதுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திக் வந்து ரம்யாவ தூக்கி கொஞ்சிட்டு அதாவது ரம்யாவில அன்னத்த தூக்கி கொஞ்சிட்டு இருக்கவுமே, ரம்யா கண்ணெல்லாம் கலங்குது. கோவத்துல கண்ணு, காது, மூக்குன்னு பிபி, பிரஷர்ன்னு அவளுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ரம்யா அந்த அளவுக்கு வந்து கார்த்திக் மேல லவ் வச்சிருந்தாங்க. முடிஞ்சு போச்சு, பிரிஞ்சாச்சு. இருந்தாலுமே வந்து தனக்கு சொந்தமாகாதவன் யாருக்கும் சொந்தமாகக்கூடாது அப்படின்ற மாரி நெனைக்கிறா. கண்டிப்பா வந்துட்டு என்னோட கார்த்திக்கோட குழந்தைய அவ சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா இப்போ இந்த குழந்தைய நான் அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி திட்டவட்டமா முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையிலுமே இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். லவ் பண்ணாங்க. சூழ்நிலை காரணமாக விதி வரைஞ்ச பாதையில மாறி, மாறி இப்போ சொந்தமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விட்டுட்டு போயிடணும். அத விட்டுட்டு இல்ல எனக்கு தான் வேணும், எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சா கண்டிப்பா பல பேரோட வாழ்க்கை வந்து நாசமா போயிடும். அதுல இப்ப கார்த்திக்கோட வாழ்க்கையும் நாசமா போயிட்டுருக்கு. இந்த ரம்யாவோட வாழ்க்கையுமே வந்து நாசமா போயிட்டுருக்கு. அத புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு இவ்ளோ மோசமா வந்து பண்ணுவா அப்படின்ற மாரி எதிர்பார்க்கவே இல்ல. இதனாலேயே ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அண்ணத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, "நீ எப்படி இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறன்னு நான் பார்க்குறேன்டி" அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாரு ரம்யா, நீ இவ்ளோ நாள் வரைக்கும் என்னென்னமோ பண்ண விட்டுட்ட. ஆனா இப்போ என் குழந்தைகிட்ட வந்த, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடி பண்ண முடியும் உன்னால?" அப்படின்ற மாரி கேட்க, "மலை 41, 45க்கு இங்கேருந்து போயிடலாம்." நீ எப்ப கேட்ட? ஞாபகம் இல்லை சுத்தமா நீ என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ரம்யா சொல்றா, இந்த குழந்தைய உன்னால பெத்துக்கவே முடியாது. நான் இப்போ சொல்றேன், சவால் விட்டு காட்டுறேன். இந்த குழந்தைய நல்லபடியா ஆரோக்கியமா சூப்பரா பெத்து நான் காட்டுறேன்டி. அதை நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாதிரி சொல்லுமே. உடனே ரம்யாவுக்கு பகபகன்னு எரியுது.
எப்புட்றா இவ சொல்லக்கூடாது, எதுக்காக இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு பைத்தியம் பிடிக்குது. அப்போ தான் கார்த்திக் கிட்ட போயிட்டு, கார்த்திக் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க கார்த்திக், தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு தெரில, ஆனால் என்னை ரொம்ப கோவப்படுத்திகிட்ருக்க, இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சி ஓட அந்தாண்ட நாயே, கேவலங்கட்ட நாயே, என்னை பழிவாங்கிறதுக்காக ஏன் அண்ணனே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே நீ எல்லாம் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணன் இருந்துக்கிட்டு, சின்னத்தாய் என்ன சின்னத்தாய் இவன் இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நாய் சொல்கிற பேச்செல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அண்ணன், அவளை நீ ஆளாகவே மதிக்கவே மதிக்காத, விட்டுரு அவளை அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ பண்ணுறத பார்த்தா இன்னும் நமக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவா போல், அதுக்குள்ளாண்டி ஒன்று அவளை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும், இல்லை நம்ம இந்த வீட்டை விட்டு விலகிடணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் வேறு மாதிரி வந்து இருந்தாலும் இந்த வாட்டி இவ்வளோ மோசமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாக போகும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, இதை எப்படி வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மலை கஞ்சி நல்லா இருக்கா? எனக்கு ஒரு குண்டானில் போடு. நான் தான் உன்னை விட நான் தான் சீக்கிரமா சாப்பிடுவேன். கேட்கலையே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். Like to share.